ரோஜா, ரோஜா, என்னாச்சுடா? ஏன் அழற? பாட்டி வீட்ல யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா? சொல்லு. என்ன சொல்ற? நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. யாரோ அடிச்சிட்டாங்கன்னு சொல்றா. அத்தை பாசமா கூட்டிட்டு போனதை பார்த்தா கண்டிப்பா இவளை எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்போ கண்டிப்பா கண்மணி தான் ஏதாவது பண்ணிருப்பா. ரோஜா குட்டி, அந்த கண்மணி தான் உன்னை அடிச்சு வெளியே திறந்து விட்டுட்டாளா? சின்ன புள்ளைங்கிற இறக்கம் இருக்கா அவளுக்கு? இப்படி அடிச்சு துரத்திருக்காளே. இவெல்லாம் எப்படி புள்ளைய பெத்து வளர்க்க போறாளோ? சாரி ரோஜா, நீ அந்த வீட்ல எல்லார் கூடவும் க்ளோஸா பழகணும், அப்பதான் உன்னை எல்லாரும் ஏத்துக்குவாங்கன்னு நம்பி அனுப்புன. ஆனா இந்த கண்மணி உன்கிட்ட மனசாட்சியே இல்லாம நடந்துகிட்டாளே. நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சே. சபாஷ் ராசாத்தி, சபாஷ். ஓ, இதெல்லாம் உன் பிளான் தானா? நான் அப்பவே நினைச்சேன்டி, எப்படிடா ஒரு 6 வயசு குழந்தை இவ்ளோ தூரம் தனியா வரும்னு. இவளை வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு வெளியே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியே, உனக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஏ கண்மணி, வாய் இருக்குன்னு கண்டுபிடி பேசாத. நான் ஒரு விஷயம் பண்ணா அதுல 1000 காரணம் இருக்கும். என்னடி அப்படி பொல்லாத காரணம்? எல்லாம் எனக்கு தெரியும். உன் புருஷன் இனியனுக்கும் எவ்வளோ ஒருத்திக்கும் பிறந்த குழந்தைய பெரிய வீட்டு வாரிசாக்கிடலான்னு கனவு காண்றியா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. கண்மணி, அது மட்டும் இல்ல, இந்த குட்டி பிசாச முதல்ல அனுப்பிட்டு இவளும் இவ புருஷனும் தானா பெரிய வீட்டுக்குள்ள வந்துலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் யோசிச்சுதான் இவ காய நகத்துறா. சீ, இந்த மாதிரி சீப்பா நினைக்கிறது, பிளான் போடுறதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்ல, ரோஜாவை வச்சுதான் பெரிய வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. காலம் வரும்போது நான் அந்த வீட்டுக்குள்ள தானா வருவேன். இந்த வியாக்கானால நல்லா பேசுறியே, அப்புறம் எதுக்குடி இந்த குழந்தைய அந்த வீட்டுக்குள்ள அனுப்பி வச்ச? அதெல்லாம் உன்ன மாதிரி அற்ப புத்தி உள்ளவங்க கிட்ட சொல்ல முடியாது. ஏ ராசாத்தி, என்ன விட்டா ஓவரா பேசுற? அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? மா விடு, இவங்கதான் இப்போ சேர்மேன் ஆச்சே, அதான் இப்படி வாய் கிழியுது. ஹே ராசாத்தி, ஏதோ அன்னைக்கு கோயில்ல அத்தைய இந்த குட்டி பிசாசு காப்பாத்தினதுனால அவளுக்கு இவன் மேல சின்னதா ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அதை வச்சு உன் படத்தை ஓட்டலான்னு நினைக்கிறியா? எதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏன் வேலையை தாண்டி நான் பாக்குறேன். இங்க பாரு ராசாத்தி, அத்தையோட வீக்னஸ வச்சு இந்த ரோஜாவை உள்ள கொண்டு வந்துடலான்னு பகல் கனவு காணாத. என்னைக்கு இவ இனியன் குழந்தைதான்னு உறுதியா தெரியுதோ அன்னைக்கு இருக்குடி இந்த பிசாசுக்கும் உனக்கும் தீபாவளி. அடிக்கிற அடியில இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டீங்க. சரியான ஃப்ராடுங்க. இதை யாரு சொல்றதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லாம போயிடுச்சு. உன்ன மாதிரி ஊரை ஏமாத்துற வேலைலாம் எனக்கு தெரியாது. ஏய், ஏன் பொண்ணு ஒன்னும் ஊரை ஏமாத்தல. நீதான் நல்லவ மாதிரி ஊரை ஏமாத்தி சேர்மன் ஆயிட்ட. உன்னை நம்பின சம்பந்தி அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்ட. யார் துரோகம் பண்ணிருக்காங்கன்னு ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் தெரியதான் போகுது. பார்க்கலாம். நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது. அத சொல்றதுக்கு நீ என்ன கடவுளா? மனுஷன் போடுற கணக்கு வேற, மேல இருக்கிறவன் போடுற கணக்கு வேற. அவன் போடுற கணக்கு முன்னாடி
நாமெல்லாம் ஒண்ணுமே இல்ல. போ, போய் வேலை இருந்தா பாரு. வா ரோஜா குட்டி, போல வா. ஏய், என்னடி இவ அடிக்கடி பொடி வச்சு பேசுறா? ஒருவேளை அடுத்து சாமியாரா ஆக போறாளோ? அட நீ வேற ஏமா படுத்துற. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா, ரோஜாவை வச்சு பெருசா ஏதோ பிளான் பண்றான்னு மட்டும் தெரியுது. ஆனா அது என்ன ஏதுன்னு தான் தெரியல. கண்டுபிடிக்கிறேன். உங்களை பார்க்கதாம நாங்க ஓட ஓடி வந்தோம். ஓடி வர அளவுக்கு அப்படி என்னையா முக்கியமான அந்த விஷயம்? சினேகாவோட உண்மையான அட்ரஸ கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஏயா இதாவது உண்மையா, இல்ல போன தடவை மாதிரி எங்கேயாவது நாம போய் எக்கு தப்பா அடி வாங்கணுமா? ஆமாண்டி, போன தடவை வாங்கின அடியே இன்னும் வலிக்குது. இத பாரு, அட்ரஸ் சரியானு நல்லா செக் பண்ணிட்டு போறதுதான் நல்லது கண்மணி. எனக்கு தெரியாதாம்மா, இந்த தடவை நானே களத்துல இறங்கி சினேகா இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கேன். டேய், இதெல்லாம் நீ எடுத்து சொல்றடா. சொல்டா. இத சொல்றேனே. ஆமா ஆமாமா, நானும் அண்ணன் கூட தான் போயிட்டு வந்தேன். உண்மைதாமா? அடியே ராசாத்தி, சவாலா விட்டுட்டு போற? உன் புருஷன் இனிய வசமா மாட்டினாண்டி. இப்பவே போய் அந்த ஸ்னேகாவை கையும் களவுமா புடிச்சு உங்க 2 பேர் ஆட்டத்தையும் சீக்கிரமா முடிச்சு வைக்கிறேன். யாருமா வீட்ல? யார் வீட்ல? இங்க வரேன். என்னடி வீட்டுக்கு சாப்பிட வரணுமா? சாப்பாடு தான் குறைச்சலா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாப்பாடு வேறையா? உன்ன வந்து வச்சுக்கிறது வைஃப் ஒன்னு. சார், யார் நீங்க? நான் யாரா? சுத்தம்மா, நான் தான் அந்த வீட்டு ஓனரு. ஐயோ சார், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இது வரைக்கும் உங்களை பார்த்தது இல்ல. அதான் அதான் பெரிய தப்பா போச்சு. இப்ப கொஞ்ச நாள் நான் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள உன்ன மாதிரி ஒழுக்கம் கட்டவல என் பொண்டாட்டி குடி வச்சிட்டா. சார், என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படிமா பேச சொல்ற? இந்த பாரு, கழுத்துல தாலி இல்ல, உன் வீட்டுக்கு ஆம்பளை ஒருத்தன் வந்து வந்து போறான். இதெல்லாம் சரியா? நீயே சொல்லுமா. உனக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்? என்ன லாஜாமா? கண்டவன்லாம் வந்து போறதுக்கு? உன்னால அக்கம் பக்கத்துல கூடியிருக்கவங்கள என்ன தப்பா நினைக்கிறாங்க? யாரு என்னன்னு சரியா விசாரிக்காம உண்ட குடி வச்ச பாரு என் பொண்டாட்டி. முதல்ல அவள் அடிக்கணும். நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். வாடகைக்கு வீடு கொடுத்தோங்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடிலாம் நீங்க பேசுவீங்களா? அப்படிதாம்மா பேசுவேன். அவள ரோசக்காரியா இருந்தா உடனே வீட்டை காலி பண்ணு. சார், இப்படி திடுதிப்புன்னு காலி பண்ண சொன்னா நான் எங்க சார் போவேன்? இந்த பாருமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 2 நாளைக்குள்ள நீ வீட்டை காலி பண்ணி ஆகணும். இல்ல போலீஸ வச்சு வீட்டுல ஒரு பொருள் விடாம தூக்கி வெளியே போட்டுருவான். ஜாக்கிரதை. என்ன சார், மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க? அம்மாக்கு வேற உடம்பு சரியில்லை. இந்த மாதிரி நேரத்துல வீடெல்லாம் தேடி அலைய முடியாதுங்க. நீ ஏறுமா? இந்த வீட்டு வேலைக்காரியா? ஆமா சார். இந்த பாரு, வீட்டுக்கு வேலைக்கு வந்தமா போனமான்னு இருக்கணும். தேவையில்லாம பேசக்கூடாது. உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இவ்வளவு பேசுறியே. ஆமா, உனக்காவது புருஷன் இருக்கானா இல்ல நீ இந்த பொம்பளை மாதிரி தான் இருக்கியா? பாருமா, 2 நாள்ல வீட்டை காலி பண்ணி ஆகணும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சார், நீங்க ஹவுஸ் ஓனரா இருக்கலாம், அதுக்காக ரொம்ப எல்லை மீறி போகாதீங்க சார். அப்படிதாம்மா போவேன். இந்த பாருமா, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எனக்கு தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள இங்க வந்து போறான அவன் என் முன்னாடி வந்து நிக்கணும். அவன் தானே இந்த வீட்டை பார்த்து உன்னை குடி வச்சான். அப்படி அவன் வரல, அடுத்த நிமிஷம் போலீஸா வரும். ஜாக்கிரதை.
அழாதீங்கம்மா. மா, அந்த ஆளு உங்களை பத்தி எதையும் முழுசா தெரிஞ்சுக்காம தப்பு தப்பா பேசிட்டு போறாரு. அந்த ஆள் கிடக்குறாருமா. இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இந்த விஷயத்த முதல்ல குமரன் கிட்ட சொல்லணும். நாட் ரீச்சபிள்னு வருது. போன் கூட சதி பண்ணுது. சரி, அப்பனா ராசாத்திக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லுவோம். ஸ்னேகா, சொல்லுங்க ஸ்னேகா, என்ன விஷயம்? ராசாத்தி, நான் இப்ப ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். என்னாச்சு ஸ்னேகா? குமரனுக்கு போன் போட்டேன், நாட் ரீச்சபிள்னு வருது. அதான் உங்களுக்கு போன் பண்ணேன். சரி, நீங்க ஒன்னும் கவலைப்படாம தைரியமா இருங்க. நானும் மாமாவும் உடனே அங்க கிளம்பி வரோம். மாமா, என்ன ஸ்னேகா இது? அழாதீங்க, அழாதீங்க ஸ்னேகா. இல்லங்க, அந்த ஹவுஸ் ஓனர் என்ன கேட்ட கேள்வி என்னால தாங்கவே முடியல. ஏமா வந்துட்டானா அவன் ஆளு? எங்க அவன்? ஏங்க, நீங்க வீட்டுக்கு ஓனரா இருக்கலாம், அதுக்காக ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம கண்டுபிடி பேசுவீங்களா? அத கேட்க நீ யாருமா? நான் ஸ்னேகாவோட அக்கா. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? உடனே அவளை காலி பண்ணி இந்த வீட்டை விட்டு கூட்டு போங்க. சார், விட்ட ரொம்ப ஓவரா பேசிட்டு போறீங்க. தனியா இருக்கிற பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட வரமுறை இல்லாம பேசிருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சரிங்க, அந்த பொண்ணு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா இந்த மாதிரி பொண்ணு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு இடம் இல்ல. ஏங்க, மறுபடியும் மறுபடியும் என் தங்கச்சியை பத்தி தப்பா பேசுனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னம்மா, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? தாலி கட்டாம ஒருத்தனோட குடும்பம் நடத்திட்டு இருக்கா, அவளுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ஏதோ நான் இல்லாத நேரத்துல என் பொண்டாட்டி ஏமாந்து இவளுக்கு வீட்டை கொடுத்துட்டா. நல்ல வேலை, எனக்கு இப்பதான் உண்மை தெரிஞ்சது. ஹலோ, முதல்ல உங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி பேச கத்துக்கங்க. சார், உண்மையிலேயே ஸ்னேகா ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த பொண்ணுக்கு 6 வயசுல ஒரு குழந்தை இருக்கு சார். பாவம், உடம்பு சரியில்லாத பொண்ணு. அதுவும் இல்லாம சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவங்களுக்கு இப்ப சாதகமா இல்ல. தயவு செஞ்சு அவங்களை சந்தேகப்படாதீங்க. அட என்னப்பா நீ, அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன், வேற எப்படி சொல்றது? இந்த பாருங்க, உடனே காலி பண்ண சொல்லுங்க, இல்லன்னா போலீஸை கூப்பிட வேண்டியதா இருக்கும். ஓ அப்படியா? நீங்க என்ன கூப்பிடுறது? நான் கூப்பிடுறேன் போலீஸ. என்ன பாக்குறீங்க?
ஒரு வீட்டை காலி பண்ண சொல்லணும்னா அவங்களுக்கு 3 மாசம் டைம் கொடுக்கணும். எங்களுக்கும் ரூல்ஸ் தெரியும். நீ ஏன் இவர்கிட்ட பேசி டயத்தை வேஸ்ட் பண்ற? போலீஸ்க்கு ஃபோன் போடு. ஆ, அது மட்டும் இல்ல மாமா, இவர் ஸ்னேகாவை பேச்சின பேச்சுக்கு இவர் மேல மான நஷ்டஈடு வழக்கே போடலாம். ஐயோ, சேர்மன் ராசாத்தி மேடம். அப்படியா? உங்களால நடந்த நீங்க பாத்துங்க, என்ன நடந்த நான் பாத்துக்கிறேன். யார்கிட்ட என்னங்க பேசுறீங்க? சேர்மன் அம்மா வணக்கம்மா. வணக்கம். சேர்மனா? எந்த சேர்மன்? இவங்க திருக்கழுக்குன்றம் சேர்மன் ராசாத்தி அம்மா. இவங்கள நான் டிவில பாத்திருக்கேன். எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் பண்ணுவாங்க. ரொம்ப நேர்மையானவங்களும் கூட. ஏங்க, முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சாரிமா, நீங்க யாருன்னு தெரியாம அப்படி பேசிட்டேன். இது பாருங்க, நான் சேர்மனுங்கிற அதிகாரத்துல இத சொல்லல. தனியா இருக்கிற பொண்ணு கிட்ட இப்படி அடாவடியா பேசினா அது தப்புதான். அது மட்டும் இல்ல, தீர விசாரிக்காம எந்த பொண்ணை பத்தியும் தப்பா பேசக்கூடாது. தப்புதாம்மா, இனிமே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். சரி பரவாயில்ல, விடுங்க. ஒரு 3 மாசம் டைம் கொடுங்க, நாங்க வீட்டை காலி பண்ணிக்கிறோம். சார், அது வரைக்கும் ஸ்னேகா கிட்ட அநாகரிகமா நடந்துக்காதீங்க. இல்லப்பா, அப்படிலாம் நடக்காது. அது மட்டும் இல்ல, நீங்க எப்ப காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் தாராளமா அந்த வீட்லயே இருக்கலாம்ப்பா. என்ன மன்னிச்சிருமா, நான் வரேங்க. போயிட்டு வரோங்க, வரோம். ரொம்ப தேங்க்ஸ் ராசாத்தி. என் கூட பிறந்த அக்காவா இருந்தா கூட இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டா. வாங்க, வாங்க உட்காருங்க. உட்காரு. உட்காருங்க. இத பாருங்க, இந்த உலகத்துல உள்ளவங்க எப்படா நம்மள காயப்படுத்தலாம்னு அலைவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் பயப்படாம தெளிவா நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஆமாங்க, என்ன எதிர்ப்பு வந்தாலும் நம்ம தைரியமா அதை எதிர்த்து போராடணும். இல்லைன்னா நம்மள அழ வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. இருந்தாலும் நான் வாழ்ற வாழ்க்கை எல்லாரும் பேசுற மாதிரி ஆயிடுச்சு. அதான் என்னால முடியல. கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதான் இப்ப ஹவுஸ் ஓனர் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல. இனிமே நீங்க கவலைப்படாம இந்த வீட்லயே இருக்கலாம். சரி, இனிமே நான் வருத்தப்பட மாட்டேன். இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இருங்க, நானும் வரேன். வாங்க. பாத்தியா இங்க நடக்கிற கூத்த? இனி எனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ராசாத்தியோட கார்லயே இங்க வந்திருப்பான். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சத்தம் போடாம போங்கம்மா. கண்மணி, என்னடி வீடு சாத்தி இருக்கு? கோயிலாமா, எல்லாரும் பின்னாடி இருந்தாலும் இருப்பாங்க. இந்த வீடுன்னு கன்ஃபார்ம் பண்ணி தானே வந்திருக்கோம். சரி சரி, வாங்க பின்னாடி பக்கமா போய் பார்க்கலாம். சரி சரி வாங்க. சத்தம் போடாம தொடங்க, எதுவா? ஸ்னேகா, நான் போன் பேசிட்டு வந்துடுறேன், நீங்க போங்க. ஹலோ, ராசாத்தி எங்க? அவங்களுக்கு போன் வந்துச்சு, அதான் பேசிட்டு இருக்காங்க. சரி, காஃபி சாப்பிடுங்க.